நண்பர்களே, ஒரு நாடு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மழைக்காடுகளை கொண்டது. தங்கம், வைரம், கோபால்ட் என பூமியின் அத்தனை செல்வங்களையும் தன் மடியில் வைத்திருக்கிறது. ஆனால் அதே நாட்டு மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் தவிக்கிறார்கள். இங்கே ஏடிஎம் என்றால் என்னவென்று கேட்டால் புரியாத புதிர் போல பார்க்கிறார்கள். நிலவுக்குச் செல்வதை விடுங்கள், பக்கத்து ஊருக்குச் செல்வதே இங்கே மிகப்பெரிய சாகசம்தான். உலகின் மிகவும் ஆபத்தான, வறுமை நிறைந்த, ஆனால் இயற்கையின் சொர்க்கமான காங்கோ ஜனநாயக குடியரசுக்குள் ஒரு டிஜிட்டல் பயணத்தை மேற்கொள்ள தயாரா? உங்கள் இருக்கை பட்டைகளை இறுக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு மறக்க முடியாத பயணம். காங்கோ ஜனநாயக குடியரசு டிஆர்சி ஆப்பிரிக்காவின் இரண்டாவது பெரிய நாடு. 2.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. நீங்கள் மேப்பை பார்த்தால் 9 நாடுகளுடன் கைகுலுக்கும் ஒரு ராட்சத நாடு. 114 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள். ஆச்சரியம் என்னவென்றால் இங்கே 200க்கும் மேற்பட்ட பழங்குடியின குழுக்கள் இருக்கிறார்கள். 250க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுகிறார்கள். தலைநகர் கின்ஷாசா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பிரெஞ்சு மொழி பேசும் நகரம். இங்கே 52% மக்கள் இன்னும் கிராமப்புறங்களில் இயற்கையோடு இயற்கையாக வாழ்கிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவோம். ஏடிஎம் என்றால் என்ன? எளிய மொழியில் சொன்னால் அது ஒரு தானியங்கி வங்கி இயந்திரம். ஒரு மென்பொருள், பாதுகாப்பான நெட்வொர்க் மற்றும் வங்கியின் தரவுத்தளம் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் உங்கள் கார்டை உள்ளே நுழைக்கும் போது அது உங்கள் வங்கிக் கணக்கை சரிபார்த்து பணத்தை வெளியே தள்ளுகிறது. ஆனால் காங்கோவின் பல கிராமப்புறங்களில் மின்சாரம் மற்றும் வங்கி சேவை என்பதே ஒரு கனவு. பலருக்கு பணத்தை டிஜிட்டல் முறையில் பெறுவது என்பது வேற்று கிரகத்து விஷயம் போல தெரிகிறது. தொழில்நுட்பம் உலகை மாற்றிக்கொண்டிருக்க இந்த மக்கள் இன்றும் பழைய முறையிலேயே வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். வரலாறு என்று வரும்போது இது இரத்தமும் வியர்வையும் கலந்த கதை. பெல்ஜியத்தின் லியோபோல்ட் மன்னர் காலத்திலிருந்து 1960 சுதந்திரம் பெற்றது வரை இந்த நாடு அடைந்த காயங்கள் ஏராளம். சுதந்திரம் கிடைத்தாலும் மொபுட்டு போன்றவர்களின் சர்வாதிகாரத்தால் நாடு சிதைந்தது. இன்று 2.5 மில்லியன் மக்கள் கடுமையான பசிப்பட்டினியில் இருக்கிறார்கள். 72% பெற்றோர்கள் நாளைக்கு என் குழந்தைக்கு என்ன உணவு கொடுப்பது என்று கவலைப்படுவதிலேயே தங்கள் வாழ்நாளை கழிக்கிறார்கள். விளைநிலங்கள் இருந்தும் புகையிலை சாகுபடியும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் இளைஞர்களுமே இந்த நாட்டின் பெரும் சாபமாக மாறியிருக்கிறார்கள். அமேசானுக்கு பிறகு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நுரையீரல் காங்கோ மழைக்காடு. சூரிய ஒளியே தரைக்கு வராத அளவுக்கு அடர்ந்த காடு. இங்கே 11,000 வகையான தாவரங்கள், 1000 பறவை இனங்கள் உள்ளன. ஆனால் இதனுள் நுழைந்தால் வழி தெரியாமல் தொலைந்து போவது உறுதி. ஆபத்தான விலங்குகள் ஒரு பக்கம், சட்டவிரோத கும்பல்கள் இன்னொரு பக்கம். யுனெஸ்கோ அங்கீகரித்த 5 தேசிய பூங்காக்கள் இருந்தாலும் இன்று அங்கு சுற்றுலா பயணிகள் வருவதே அரிதாகிவிட்டது. விருங்கா தேசிய பூங்காவின் அந்த பிரம்மாண்டம் இன்று மனிதர்களின் பேராசையாலும் பாதுகாப்பின்மையாலும் மங்கி போய் கிடக்கிறது. நண்பர்களே, காங்கோவை பற்றி இன்னும் சில அதிரவைக்கும் உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பூமியின் ஸ்மார்ட் போன் புரட்சிக்கு காங்கோதான் மிகப்பெரிய காரணம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நம் கையில் இருக்கும் ஸ்மார்ட் போன்களில் பயன்படும் கோபால்ட் தாதுவின் 70% காங்கோவிலிருந்துதான் வருகிறது. ஆனால் அதை சுரங்கங்களிலிருந்து எடுக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை மட்டும் மாறவே இல்லை. காங்கோ ஆறு உலகின் 9வது நீளமான ஆறாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உலகின் மிக ஆழமான ஆறு ஆகும். இதன் சில பகுதிகள் சுமார் 220 மீட்டர்கள், 720 அடிகள் ஆழமுடையவை. இந்த ஆற்றில் சூரிய ஒளி கூட ஊடுருவ முடியாத அளவுக்கு ஆழமான பகுதிகள் உள்ளன. ஆப்பிரிக்காவில் காங்கோ என்ற பெயரில் 2 நாடுகள் உள்ளன என்பது பலருக்கு தெரியாது. டிஆர் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ, தலைநகரம் கின்ஷாசா. ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ, தலைநகரம் பிராசவில்லி. இந்த இரு நாடுகளின் தலைநகரங்களும் கின்ஷாசா மற்றும் பிராசவில்லி காங்கோ ஆற்றின் இரு கரைகளிலும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே அமைந்துள்ளன. உலகின் மிக அருகாமையில் அமைந்துள்ள 2 தலைநகரங்கள் இவைதான். காங்கோவின் காடுகளில் மட்டுமே காணப்படக்கூடிய சில அரிய வகை உயிரினங்கள் உள்ளன. ஒக்காபி, இது பார்ப்பதற்கு வரிக்குதிரை மற்றும் மான் கலந்தது போல இருக்கும், ஆனால் இது ஒட்டகச்சிவிங்கியின் நெருங்கிய உறவினராகும். பொனோபோஸ், மனிதர்களுக்கு மிக நெருங்கிய மிகவும் அமைதியான சிம்பன்சி வகை குரங்குகள் காங்கோ ஆற்றுக்கு தெற்கே உள்ள காடுகளில் மட்டுமே வாழ்கின்றன. ஆப்பிரிக்காவிலேயே விண்வெளி திட்டத்தை தொடங்கிய சில நாடுகளில் காங்கோவும் ஒன்று. ட்ரோஜன் என்ற பெயரில் இவர்கள் உள்நாட்டிலேயே ராக்கெட்டுகளை தயாரித்து ஏவும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். இது வெறும் ஒரு நாட்டின் கதை இல்லை.
இயற்கை செல்வம் அளவு கடந்திருந்தும் மனித வேதனை முடிவில்லாமல் தொடர்ந்த ஒரு மண்ணின் கதை. ஆனால் எல்லா இருளுக்கும் பின்னால் ஒரு விடியல் இருப்பது போல காங்கோவும் ஒரு நாள் தனது உண்மையான சக்தியை உலகுக்கு காட்டும். ஏனெனில் காடுகள் எரிந்தாலும் நதிகள் ஒருபோதும் ஓடுவதை நிறுத்தாது. காங்கோ ஆண்கள் என்றாலே உலக அளவில் முதலில் நினைவுக்கு வருவது லா சேப் என்ற தனித்துவமான ஃபேஷன் கலாச்சாரம்தான். வறுமையிலும் சொகுசு ஆடை. இங்கு கடுமையான வறுமை இருந்தாலும் அங்குள்ள ஆண்கள் உலகத்தரம் வாய்ந்த விலையுயர்ந்த பிராண்டட் ஆடைகளை குச்சி, பிராடா, அர்மானி போன்றவை அணிந்து தெருக்களில் மாசாக வலம் வருவார்கள். இவர்கள் தங்களை சப்பேர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். துப்பாக்கிகளை ஏந்துவதை விட வண்ணமயமான ஆடைகளை அணிந்து அன்பையும் அமைதியையும் பரப்புவதே மேல் என்பது இவர்களின் தாரமந்திரம். தெருக்களில் இவர்கள் நடந்து வரும்போது ஒரு பெரிய ஃபேஷன் ஷோ நடப்பது போலவே இருக்கும். இன்னொன்று, இந்த நாட்டில் பெண்கள் குடும்பத்தின் தூண்களாக இருக்கிறார்கள். சமூகத்தில் பெண்கள் மிக கடுமையான உழைப்பாளிகள். குடும்பத்தை தாங்குவதில் இவர்களின் பங்கு அளப்பரியது. காங்கோவின் கிராமப்புறங்களில் பெரும்பாலான விவசாய பணிகளையும் நகர்ப்புறங்களில் சிறு வணிகங்களையும் பெண்களே முன்னின்று நடத்துகிறார்கள். தலைக்கு மேல் மிகப்பெரிய மூட்டைகளையும் அதே நேரத்தில் தங்களின் குழந்தைகளை முதுகில் துணியால் கட்டிக்கொண்டும் கிலோமீட்டர் கணக்கில் அசராத புன்னகையோடு நடந்து செல்லும் இவர்களின் மனவலிமை உலக புகழ் பெற்றது. காங்கோவின் சில பழங்குடியின பெண்களிடம், குறிப்பாக அண்டை பகுதி எல்லைகளில் உள்ள சில குழுக்கள், ஒரு விசித்திரமான அழகு வழக்கம் உள்ளது. பெண்கள் தங்களின் கீழ் உதட்டை ஓட்டையிட்டு அதில் களிமண்ணாலான சிறிய தட்டை லிப் பிளேட் பொருத்திக் கொள்ளுகிறார்கள். வயது ஏற ஏற இந்த தட்டின் அளவும் பெரிதாகும். எந்த பெண்ணின் உதட்டில் பெரிய தட்டு இருக்கிறதோ அவரே அந்த சமூகத்தில் மிக அழகானவராகவும் திருமணச் சந்தையில் அதிக மதிப்புடையவராகவும் கருதப்படுகிறார். காங்கோ பெண்கள் அணியும் பாரம்பரிய ஆடைக்கு பேன் என்று பெயர். இது பிரகாசமான வண்ணங்களும் கண்ணை கவரும் நைஜீரிய, ஆப்பிரிக்க வாக்ஸ் பிரிண்ட்ஸ் டிசைன்களும் கொண்ட ஒரு துணியாகும். இந்த ஆடைகளில் உள்ள டிசைன்கள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அவை அணிந்துள்ள பெண்ணின் திருமண நிலை, சமூக அந்தஸ்து அல்லது அவர் கூற வரும் ஒரு செய்தியை கூட குறியீடாக உணர்த்தும். காங்கோ ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இசையும் நடனமும் இரத்தத்திலேயே ஊறிய ஒன்று. காங்கோ ஆண்களும் பெண்களும் காங்கோ ரம்பா மற்றும் சூக்கூஸ் இசையின் வேகமான ரிதமிற்கு ஏற்ப தங்களின் இடுப்பை வியக்கத்தக்க வகையில் அசைத்து நடனமாடுவதில் வல்லவர்கள். இவர்களின் நடன ஸ்டைல் இன்று உலகளவில் பல பாப் நடனங்களுக்கு அடித்தளமாக உள்ளது. காங்கோவின் அடர்ந்த காடுகளில் வாழும் பிக்மி பழங்குடி ஆண்கள் மற்றும் பெண்கள் உலகின் மிக குள்ளமான மனிதர்களில் சேர்ந்தவர்கள். இவர்களின் சராசரி உயரமே 4 அடி முதல் 4.5 அடி வரைதான் இருக்கும். ஆனால் காடுகளை பற்றிய இவர்களின் அறிவும், வேட்டையாடும் திறனும், இயற்கையோடு இணைந்து வாழும் மருத்துவ அறிவும் உலக விஞ்ஞானிகளையே வியப்பில் ஆழ்த்துகிறது. காங்கோ மக்களின் வறுமை மற்றும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அவர்களின் இந்த வண்ணமயமான ஃபேஷன் கலை மற்றும் உழைப்பு அவர்களை உலக வரைபடத்தில் தனித்துவமாக காட்டுகிறது. இங்குள்ள ஆண்கள் சோம்பேறிகளாக இருந்தாலும் பெண்கள் தங்கள் குடும்பத்தை காக்க போராடும் விதம் வியக்கத்தக்கது. எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும் இசையிலும் நடனத்திலும் இவர்களை மிஞ்ச ஆளே இல்லை. இசைதான் இவர்களின் ஒரே வலி நிவாரணி. வறுமை, மூட நம்பிக்கைகள், ஊழல் நிறைந்த அரசியல் அதிகாரிகளின் ஆதிக்கம் என காங்கோ பல சிக்கல்களில் இருந்தாலும் மக்கள் தங்கள் முகத்தில் புன்னகையை மட்டும் இழக்கவில்லை. ஒரு நாடு அதன் கனிம வளங்களை கொண்டு முன்னேற தவறியதற்கு காங்கோ ஒரு பெரிய பாடம். டகம்பேட்டோ போன்றவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அடிப்படை மாற்றம் மக்கள் கைகளில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ காங்கோவை பற்றிய உங்கள் பார்வையை மாற்றியிருக்கும் என நம்புகிறேன். இந்த நாடு முன்னேற வேண்டும் என நீங்கள் நினைத்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நாட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.